தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன ஆன்மீக தகவலை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம எதை தொடர்ந்து போயிட்டுருக்கு நம்மளுடைய தகவல்கள் அப்படின்னா 51 சக்தி பீடங்களை பற்றின தகவல் தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துட்டு வரேன். அந்த விதத்தில் இன்னைக்கு எந்த சக்தி பீடத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் காஞ்சிபுரம் காமாட்சியினோட ஆட்சி இல்லைங்களா? அந்த காமாட்சி தாயார்னை பற்றின ஒரு விவரங்கள் தான் நாங்கள் இன்னைக்கு சொல்ல போகிறோம். பொதுவாக பாருங்க, காமாட்சி தாயார் ஏதோ சாதாரணமாக காஞ்சிபுரம் காமாட்சி கோயில் பிரசித்தி பெற்ற கோயில், காஞ்சிபுரம் போனால் காமாட்சியை வழிபாடு பண்ணுறது நல்லது அப்படின்றது மட்டும்தான் நமக்கு தெரியும். தெரியாத எத்தனையோ விஷயங்கள் இருக்குமா. இந்த சக்தி பீடங்களை எப்படி உருவாச்சு அதை பற்றின ஒரு சின்ன உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். ஒரு முறை என்ன ஆகுது, தக்ஷனோட யாகத்துக்கு சதி போகிறா. சதி போகும்போது ஈசன் சொல்கிறான், அம்மா போவாதம்மா, உனக்கு உரிய மரியாதை இருக்காது அப்படின்றான். இருந்தாலும் சதி என்ன சொல்கிறா, என்னுடைய தந்தை உலகத்தில் உள்ள அத்துணை பேரையும் கூப்பிட்டு யாகம் நடத்துகிறாரு, உங்களை கூப்பிடாதது தப்பு தான். ஏன்னா ஈசனுக்கு தான் முதல் உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அபிர்பாகம் கொடுக்கறது உங்களை கூப்பிடாதது தப்பு தான். நான் போய் என்னன்னு நியாயம் கேட்டு வரேன். என் மேலே இருக்க பாசத்தில் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா உங்களை கூப்பிடுவார். அதுக்கும் மேலே எனக்கு உரிய மரியாதையும் என் கணவனான உங்களுக்கும் போதுமான மரியாதை கொடுப்பாரு அப்படின்னு தன் தந்தை மேலே அதீத பாசத்தில் போகிறா. அங்கே போனால் பொதுவாக சொல்லுவாங்க, சதி முன்வாசல் வழியாக போகாமல் பின்வாசல் வழியாக போவாளாம். பின்வாசல் வழியாக போனது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை ஏற்படுத்துச்சு, ஒரு சகுன குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த காலத்துலேயும் பார்த்திங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க, கெட்டதுக்கு போயிட்டு வந்தால் மட்டும்தான் பின்வாசல் போகணும், மீதி நேரம் எல்லாம் முன்வாசல் வழியாக தான் வீட்டுக்குள்ளே நுழையணும் அப்படிம்பாங்க. சரி, அந்த மாதிரி சதி போகிறா. அங்கே போகும்போது அவளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய அவமானங்கள் நடக்குது. அதுக்கும் மேலே ஈசனை பார்த்திங்கன்னா ரொம்ப அவதூறாக பேசுகிறாங்க. தட்சன் அப்படி பேசும்போது அவளால் தாங்க முடியல. அப்போ என்ன பண்ணுறா, தன்னைத்தானே எரிச்சிக்கிறா. எரிச்ச பின்னாடி ஈசனுக்கு இது தெரிஞ்ச நிஷ்டையிலேருந்து எழுந்து அவளை பார்த்திங்கன்னா அவளோட உடலை தாங்கி ருத்ர தாண்டவம் ஆடுறாரு. ருத்ர தாண்டவம் ஆடும்போது உலகமே ஸ்தம்பிச்சு நிற்கிது. 14 லோகங்களும் ஆட்டம் காணுது. அப்போ பெருமாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைச்சாரு. திடீர்னு அவரோட சுதர்சன சக்கரத்தை எடுக்கிறாரு. எடுத்து அந்த உடலை பார்த்திங்கன்னா பல துண்டுகள் ஆக்குறாரு அந்த சக்கரம் மூலயமா. ஆக பல துண்டுகள், சதியினுடைய உடல் 51 துண்டுகளாக பார்த்திங்கன்னா சிதறி இந்த பூமியில் விழுந்துச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு உடலோட பகுதிகளும் விழுந்த இடம் ஒவ்வொரு சக்தி பீடங்களாக வந்துச்சு. அந்த விதத்தில் அம்பிகையினுடைய நாபி தொப்புள் பகுதி விழுந்த இடம் காமாட்சி கோயில். காஞ்சிபுரத்தில் இப்போ காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா? காமாட்சி கோயில் தொப்புள் பகுதி மட்டும் இல்லை, சில எலும்புகளும் அவளோட உடல்ல இருந்த சில எலும்புகளும் விழுந்த இடம் அப்படின்றது புராணங்கள் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இதில் கொஞ்சம் வேறுபாடு வரும். தாந்திரிக விதத்தில் புராணங்கள் சொல்கிறதுல கொஞ்சம் வேறுபாடு அப்படின்றது வரதான் செய்யுது. ஆக காஞ்சி காமாட்சி கோயிலோட ஒரு அதீத ஒரு மகத்துவம், தாத்பரியம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்ன, காமாட்சி அந்த பேர்லேயே பாருங்க, கா அப்படின்னா சரஸ்வதி கலைமகள், மா அப்படின்னா மகாலட்சுமி அலைமகள், ஷி அப்படின்றது கண்கள். ஆக கலைமகளையும் அலைமகளையும் இரு கண்களாக கொண்ட மலைமகள் அப்படின்றது தான் காமாட்சி தாயாருடைய பேர். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லை, காமாட்சி தாயாரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பக்தர்களின் அத்துணை கர்ம வினைகளையும் தன்னுடைய கடைக்கண் பார்வையினாலேயே போக்கக்கூடிய தாய் அப்படிம்பாங்க. இந்த காமாட்சி தாயாரோட கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தாயார் எப்படி இருப்பா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கவனிச்சோ இருப்பீங்க. இப்போ போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு 25லேருந்து 28 வயசு பொண்ணு அப்படி தான் இருப்பா. பத்மாசன கோலத்தில் அவள் பார்த்திங்கன்னா காட்சி கொடுப்பா. அவளோட முகத்தை பார்க்குறீங்க அப்படின்னா கம்பீரம் கலந்த அழகு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஜோனுபவமான உடல் அமைப்பாக தெரியும். ஆக பெண்மையின் நளினமும் தெரியும். கண்களில் அதீத கம்பீரமும் கருணையும் தெரியும். போகும்போது நிதானமாக தாயாரை பாருங்கள். என்ன நிதானமாக நம்மளை பார்க்க விட மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம தாயாரை வழிபாடு பண்ணிவிட்டு வெளியே பார்த்திங்கன்னா தாயாருக்கு எதிர்க்க ஒரு மேடை இருக்கும். அந்த மேடையில் நின்று தாயாரனோட முகத்தை ஆத்மார்த்தமாக பாருங்கள். உங்களுக்கு அந்த கருணை அப்படின்றது தெரியும். நீங்கள் ரொம்ப நேரம் பார்க்க தாயாரனோட முகம் நம்ம கிட்ட வரா மாதிரி உங்களுக்கு தெரியும்.
கிட்ட நம்ம பார்க்குற மாதிரியும் நம்மளுக்கு தெரியும். நீங்கள் அதை அனுபவப்படுங்க, உங்களுக்கே தெரியும். கண்ணை மூடிட்டு வேண்டாதீங்க. அங்கே போகிறீங்க அப்படின்னா கண்ணை திறந்துட்டு அவளோட ரூபத்தை பாருங்க. அவளோட ரூபத்தை பார்க்கும்போதே அவளோட கருணை மறையில் நீங்கள் நினைவீங்க அப்படின்றது உண்மை. நம்ம ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, மதுரை போகிறோம் அப்படின்னா மதுரை மீனாட்சி எப்படி இருப்பா? ஒரு 16லேருந்து 18 வயசு பிள்ளை மாதிரி ரொம்ப அழகாக இருப்பா. இவ ஒரு 25லேருந்து ஒரு 28 வயசு பிள்ளை எப்படி இருக்கும் அந்த மாதிரி கம்பீரம் கலந்த அழகோட காட்சி கொடுப்பா. சரி, இப்போ இந்த காமாட்சி தாயாரோட விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கோயிலை பற்றின ஒரு சில தாத்பரியங்கள் தெரிஞ்சுக்கணும். தாயார் எப்படி இங்கே வந்தா அதனோட வரலாறு தெரியணும் இல்லைங்களா? ஒரு முறை என்ன ஆகுது, சிவனை வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டாக இவ போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கண்ணாமூச்சி குழந்தைங்க விளையாடுது பார்த்திங்களா, அந்த மாதிரி விளையாட்டாக ஈசனோட கண்களை மூடுறா. கண்களை மூடும்போது அகிலலோக அன்னையா இருந்தாலும் அவள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குதூகலத்துலேயும் சந்தோஷத்துலேயும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, விளையாட்டாக ஈசனோட கண்களை மூடுவா. அந்த ஸ்தனம் உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும், உலகமே இருட்டோடிடும். அந்த நேரத்தில் ஜனிக்கிற உயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேதனைப்படும். இதை பார்த்த ஈசனுக்கு பயங்கர கோவம். என்ன இப்படி பண்ணிட்டே? பொதுவாக ஈசனை என்ன சொல்லுவாங்க, அழிக்கும் கடவுள் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அழிக்கும் கடவுளாக இருந்தாலும் அந்த க்ஷண நேரத்தில் உலகத்தில் இருக்க சில உயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா வதைப்பட்டதை ஈசனால் தாங்க முடியல. தாங்க முடியாமல் பார்வதியை ரொம்ப கோபமாக சொல்லுவார், நீ போ அப்படின்னுடுவார். ஆக பார்வதிக்கு எப்படி அப்படின்னா, மற்றவங்க கிட்ட கெஞ்சறது பிடிக்காது, காலில் விழுறது பிடிக்காது, மன்னிப்பு கேட்கறது பிடிக்காது. அவ என்ன நினைக்கிறா, சரி நீ என்ன போ அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் போயிடுறேன். நான் போயிட்ட பின்னாடி நீங்களா வந்து என்னை கெஞ்சி கூத்தாடி என்னை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற எண்ணம் பார்வதிக்கு உண்டு. பெண்கள் பார்வதியை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க, அம்பிகை மாதிரி ஒத்த காலில் நின்று சண்டித்தனம் பண்ணுற நீ அப்படிம்பாங்க. அது எதனால் அந்த பேச்சு வந்துச்சு அப்படின்னா, வரலாறு சான்ற பேச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அப்போ அவள் என்ன பண்ணுறா, நேராக பூலோகம் வந்துடுறா. அவள் தப்பு செஞ்சாதான் புரியுது, இருந்தாலும் கோச்சிண்டு வந்துட்டு பூலோகத்தில் சிவபிரான் என்னை நோக்கி ஓடி வரணும். நான் என்ன பண்ண முடியும், மண்ணால் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி எங்கே பிரதிஷ்டை பண்ணுறா, காஞ்சிபுரத்தில் வேகவதி ஆற்று பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரதிஷ்டை பண்ணி ஒத்த காலில் நின்று சிவனை நோக்கி தவம் பண்ணுறா. சிவனுக்கு நித்தியம் பூஜைகள் செய்கிறா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டம் வருது, அவளோட பக்தி அதீதமாகுது. ஈசன் எல்லாரையும் சோதிப்பா இல்லையா, பார்வதியை மட்டும் விட்டு வைப்பானா என்ன பண்ணுறாரு, அந்த வேகவதி ஆற்றில் பெரிய வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுற மாதிரி செய்கிறாரு. அப்போ வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது அகிலலோக அன்னையாக இருந்தாலும் என்ன பண்ணுறா, அந்த லிங்க திருமேனி எங்கே தண்ணியில் மூழ்கிடுமோன்னு ஓடி வந்து பார்த்திங்கன்னா கட்டி அணைச்சு அந்த லிங்க திருமேனியை காத்து ரட்சிக்கும் போது ஈசன் மகிழ்ந்து அவளுக்கு காட்சி கொடுத்து அவளை விவாகம் செய்ததாக ஒரு வரலாறு உண்டு. புரியுதுங்களா? விவாகம் பண்ணிக்கிறாரு. ஆக இது ஒரு வரலாறு அம்பிகையை பற்றி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே அந்த அம்பிகைக்கு இன்னொரு விசேஷம் இருக்குது. அது என்ன தெரியுங்களா, உலகத்திலேயே நிறைய ஸ்தலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்கர வழிபாட்டுக்கு பெருமை வாய்ந்த ஸ்தலங்களாக கருதப்படுது. அதில் ஒன்று காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலோ அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்ரீசக்கர வழிபாடு காமாட்சியம்மன் கோயிலுக்கு வந்த கதை என்ன அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆதி சங்கராச்சாரியரை பற்றி யோசிக்கணும். ஆதி சங்கராச்சாரியர் ஒரு முறை காஞ்சிக்கு வரும்போது அம்பிகை உக்ரஸ்வரூபினியாக காட்சி கொடுக்குறார். பயங்கர உக்கரத்தோட இருக்கா. அதை பார்த்து அவரு அம்மா கிட்ட வேண்டி மன்றாடி ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ண பின்னாடி சாந்த சுரூபினியா காட்சி கொடுத்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறா அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு. ஆக காமாட்சி அம்மன் வழிபாடு நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்றது அப்படின்லாம். முப்பெரும் தேவியர்களும் அந்த கோயிலில் அடக்கும். ஆக முப்பெரும் தேவியர்களை நீ வழிபாடு பண்ண பலன் நீ தாயாரை வழிபாடு பண்ணும் போதே உனக்கு கிடைச்சிடும் அப்படின்றது நிதர்சன உண்மை. அதுக்கும் மேலே தாயார் இங்கே யோக சக்தியாக இருக்கா, பரபிரம்ம ஸ்வரூபினியாக இருக்கா, அகிலலோக அன்னையாவே இந்த ஸ்தலத்தில் இருக்கா அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. அதுக்கும் மேலேங்க காமாட்சி அம்மன் கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு வாசகம் இப்போ போட்டிருக்காங்களான்னு தெரியல, பட் ஒரு பலகையில் எழுதியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஈசன் ஒரு முறை சொல்லியிருப்பார், யார் இந்த காமாட்சி அம்மன் கோயிலை 11 முறை சுற்றி வந்து அம்பிகையை வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்க உலகத்தில் இது வரைக்கும் எத்தனை பொறப்பு எடுத்திருப்பாங்க, அத்துணை பொறப்புலையும் எத்துணை நல்ல கர்மாக்கள் எத்துணை கெட்ட கர்மாக்கள் செஞ்சுருப்பாங்க. நல்ல கர்மாக்கள் நம்ம எல்லாருமே கம்மியாக தான் செஞ்சுருக்கோம், கெட்ட கர்மாக்கள் தான் நிறைய செஞ்சுருக்கோம் இல்லைங்களா. ஆக நல்லதும் கெட்டதும் கலந்து செய்யவே தான் மனுஷ பிறப்பு அப்படின்றது எடுத்திருக்கோம். அந்த அத்துணை கெட்ட கர்மாக்களும் அழியப்பெற்று அம்பிகையினுடைய பரிபூர்ண கடாட்சத்துக்கும் கருணைக்கும் பாத்திரமாவார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார்.
ஆக இந்த நீங்கள் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த வாசகத்தை மறந்துடாதீங்க. முடியும் அப்படின்னா 11 முறை தாயாரனோட முழு சன்னதியை அழகாக வந்து பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி வாங்க. நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும். அதுக்கும் மேலே நீங்கள் கோயிலை பார்க்குறீங்க அப்படின்னா தங்கத்தில் அழகாக வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் நெஞ்சிருப்பாங்க. கர்ப்பகிரகத்துக்கு மேலே தங்க விமானம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா காண கண்கோடி வேணும் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இது வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்களோட கலையம்சம், அதுக்கப்புறம் சோழர்கள், அதுக்கப்புறம் விஜயநகர சாம்ராஜ்யம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல அந்த ஊரில் இருக்க செல்வந்தர்கள், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு நிறைய விஷயங்கள் செய்ய தான் செஞ்சுருக்காங்க. ஆக இந்த கோயிலில் இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் அப்படின்றது இருக்குது. சரிம்மா, வேற எதுக்குமா இந்த காமாட்சி தாயாரை நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அம்பிகை வழிபாட்டுக்கே ஒரு அதீத பலன் அப்படின்றது இருக்குது. என்ன அம்பிகை வழிபாட்டுக்கு அதீத பலன்? பொதுவாகவே பெண்கள் யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அம்பிகையை வழிபாடு பண்ணணும். காரணம் என்ன? உலகத்திலேயே அதி உன்னதமான வழிபாடு சிவ வழிபாடு அப்படிம்பாங்க. சிவன்கிட்ட இருந்து அத்துணை சக்திகளும் வேண்ட பெற்றவதான் சக்தி, மகாசக்தி, அகிலலோக அன்னை. இருந்தாலும் சக்தி வழிபாடு அதனினும் ஒரு படி மேலே அப்படிம்பாங்க. இந்த சக்தி வழிபாட்டுக்கு பல கதைகள் இருக்க தான் செய்யுது. அதில் ஒரு கதை நான் உங்ககிட்ட ஆல்ரெடி பகிர்ந்திருப்பேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். அதாவது ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா சக்தி வழிபாட்டினுடைய மகிமையை உங்களுக்கு ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு முறை என்ன இருக்குது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜன் நகர்ப்புறம் போகிறான், நகர்வலம் போகிறான். நகர்ப்புறமாக சுற்றி சுற்றி வரும்போது ஒரு சின்ன அம்பிகையினோட கோயில், அந்த சின்ன அம்பிகையினோட கோயிலை பார்த்து அவருக்கு என்னவோ தோணுச்சு அந்த அம்பிகையை போய் வழிபாடு பண்ணணும்னு. ஆக குதிரையிலேருந்து இறங்குறாரு, இறங்கி கோயிலுக்குள்ளே போகிறார். கோயிலுக்குள்ளே போகும்போது அந்த கோயிலினோட புரோகிதர் ஒரு வயதான பர்சன், வயதான ஆள். அவர் வந்து பார்த்திங்கன்னா கால் நீட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவர் அரசனை பார்த்தோம், அவர் காலை மடக்கலை. இவர் சாமானிய அரசன் கிடையாது, பெரிய சக்கரவர்த்தி. அவரை பார்த்தோம் அவருக்கு தெரியுது இவர் பெரிய சக்கரவர்த்தி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்று ரூபத்தில் வந்திருக்காருன்னு தெரிஞ்சும் காலை நீட்டிகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் போய் அம்பிகையை வழிபாடு பண்ணுறாரு. இருந்தாலும் இந்த ஈகோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் பெரியவன் அப்படின்ற எண்ணம் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கும் இல்லையா? நமக்கே அந்த ஈகோ உண்டு, அவ்வளோ பெரிய சக்கரவர்த்திக்கு இருக்காதா என்ன? அவர் பார்க்குறாரு, இவர் எந்திரிச்சு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணலை, ஒரு குங்குமம் கொடுக்கல, எதுவுமே பண்ணல, இவர் பாட்டு அமைதியாக இருக்காரு. அது அரசனுக்கு ஒரு பெரிய அவமதிப்பை ஏற்படுத்தின உடனே வழிபாடு பண்ணிட்டு போகிறாரு. மந்திரி கிட்ட சொல்கிறாரு, போய் அவனை கூப்பிடு அப்படின்னு. அப்போ மந்திரி போயிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, அரசர் வந்திருக்காரு, எழுந்திரிச்சு வா, அவருக்கு வந்து வணக்கம் வெயி அப்படின்னு. அப்போ அவர் கேட்கவே மாட்டேங்கிறார். அவர் பாட்டுன்னு ஏதோ முணுமுணுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அரசன் எவ்வளோ சொல்லி இவர் வராதுனால அவரோட மரியாதையை காத்துக்கும் பொருட்டு அவர் நேராக அரண்மனைக்கு போயிட்ட பின்னாடி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் வரல. மறுநாள் மந்திரி கிட்ட சொல்கிறாரு, நீ தளபதி அமிச்சு அந்த ஐயரை தூக்கிட்டு வா, அந்த புரோகிதரை தூக்கிட்டு வா அப்படிங்கிறாரு. தூக்கிட்டு வரும்போது மந்திரி கேட்குறார், என்ன தப்பு செஞ்சுட்டே நீ, அவ்வளோ சொல்லியும் உனக்கு என்ன திமிரு, அவர் எந்திரிச்சு வந்து வணங்கி இருந்தாதான் என்ன, இப்போ நீ தேவையில்லாமல் உயிரை கொடுக்க போகிற பாரு, உன்னை வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட தலையை கொய்ய போகிறாங்க அப்படிங்கிறாரு. அப்பயும் அவர் கம்முனே இருக்காரு. அப்போ அரசன் கேட்குறாரு, எனக்கு மரியாதை கொடுக்காத அளவுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் நாட்டனை வந்து செவ்வனே ஆட்சி செய்யலையா, இல்லையே மேலே என்ன குத்தம் இருக்குது, என்ன குறை இருக்குது, சொல்லுன்றாரு. அப்பயும் அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறார், அமைதியாகவே இருக்காரு. அப்போ திருப்பி மந்திரி கேட்குற, கடைசியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறோம், கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், நீ தயவு செஞ்சு பதில் சொல்லு அப்படின்னும் போது கெஞ்சி கூத்தாடும் போது அந்த வயதான புரோகிதர் சொல்கிறாரு, நான் அம்பிகை வழிபாட்டில் இருக்கேன். சரி, அம்பிகை வழிபாட்டில் இருந்தால் என்ன, இப்போ அரசனுக்கு நீ மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா, பொதுவாக சிவ வழிபாட்டில் அதீதமாக இருக்கவங்க ஒன்று சொல்லுவாங்க, ஒன்று நினைப்பாங்க, என்ன அப்படின்னா அஞ்சுவதும் அடிப்பணிவதும் ஐயன் ஒருவனுக்கே அப்படின்னு. அதே மாதிரி அம்பிகையை வழிபாடு பண்ணுறவங்க என்னுடைய தலை குனியணும் அப்படின்னா அம்பிகை முன்னாடி தானே தவிர சாமானிய மனுஷங்க முன்னாடி என்னுடைய தலையை நான் வந்து பார்த்திங்கன்னா தலை தாழ்த்தி சிரம் தாழ்த்தி கண் வந்து பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி நான் பேச மாட்டேன், அடிப்பணிய மாட்டேன், அவங்கள பார்க்கவும் மாட்டேன் அப்படின்றது தான் அம்பிகையினோட வழிபாடு இருக்கவங்களுக்கு ஒரு எண்ணம். அப்போ அவர் சொல்கிறாரு, என் தாயாரை தவிர நான் யார் முன்னாடியும் தலை குனிய மாட்டேன், யாரையும் என் கை வந்து வணங்குது அப்படின்னா அது அம்பிகையை மட்டும்தான், என் கண் வந்து கீழ்நோக்கி போகுது, ஒரு சரணாகதி அடையுது அப்படின்னா அது என் தாயை பார்த்து தான், என் சிரம் தாழுது அப்படின்னாலும் அது என் தாயை பார்த்து தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஒரு சங்கல்பத்தோடு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அந்த ஒரு சங்கல்பத்தோடு நான் அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன்.
சங்கல்பம் எடுத்து வழிபாடு பண்ணிட்டு இருக்க. அப்படி சங்கல்பம் எடுத்து ஒரு சாமானிய மனுஷன் ஒரு ராஜனை பார்த்து தலை குனிகிறான் அப்படின்னா ராஜனுக்கு ஆபத்து இல்லையோ அப்படிங்கிறார். அது எப்படி ஆபத்தாகும், எந்த விதத்துல ஆபத்தாகும் அப்படின்னு ராஜனுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்வக்கோளாறு கேட்கிறாரு. இது எப்படி ஆபத்தாகும் அப்படின்னு. யார் ஒருத்தர் அம்பிகையை ஆத்மார்த்தமா வழிபாடு பண்றாங்களோ, இந்த மாதிரி சங்கல்பம் எடுத்து மனுஷால பார்த்து அவங்க குனிகிறாங்க, அடி பண்ணிறாங்க அப்படின்னா அந்த க்ஷணம் அந்த மனுஷனோட தலை சுக்குநூறா வெடிக்கும் அப்படிங்கிறாரு. ஆக நான் ராஜனுக்கு நல்லது செஞ்சேன், அவருக்கு உயிர் பிச்சை கொடுத்த, உயிர் தானம் கொடுத்த அப்படின்றாரு. அந்த க்ஷணம் ராஜனுடைய அகந்தை அழியப்பெற்று இந்த ராஜ்யமே வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு அம்பிகை வழிபாட்டில் போனான். இந்த மாதிரி ஒரு கதையா 2 கதையா 1000 கதைகள் இருக்கு. காலத்தை வென்றவள் தாய். ஆக காலத்தை வென்றவள், காலத்தை மாற்றக்கூடியவள். நீ என்ன கேட்டாலும் கேட்டதை கேட்ட மாத்திரத்திலே கேட்ட க்ஷணத்திலே கொடுக்கக்கூடிய ஒரு உந்துதல், ஒரு எண்ணம் அப்படின்றது தாயாருக்கு உண்டு. ஆக இந்த தாயாரை நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா எளிமையான வழிபாடு தாம்மா. எங்கெங்கேயோ போகிறோம், எங்கெங்கேயோ பார்த்தீங்கன்னா நேரத்தை வீண் பண்ணுறோம். இந்த மாதிரி சக்தி பீடங்களுக்கு நீங்கள் போறீங்க அப்படின்னும் போது அதீதமான உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் அறிவாற்றலும் மேலோங்கும். நம்ம நல்லா இருந்தால் மட்டும் போதாதுமா, நம்ம வம்சமே நல்லா இருக்கணும் அப்படின்னா அம்பிகையினோட வழிபாடு அதி உன்னதமான அதி அற்புதமான வழிபாடாக இருக்கும். புரியுதுங்களா? சரிம்மா, இப்போ நீங்கள் அம்பிகையை கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த காஞ்சிபுரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆதி காமாட்சி கோயில் இருக்கும்மா. ஆதி காமாட்சியை போய் பாருங்க, அவளை வழிபாடு பண்ணிட்டு அப்புறம் காமாட்சி தாயாரை போய் பாருங்க, வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வேற எப்படிமா வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஆசைதாம்மா, உங்களோட அன்பு தான். தாயாரை எப்படியெல்லாம் அன்பு செலுத்தணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ முடியும் அப்படின்னா தாமரை மலர் வாங்கிட்டு போங்க. ஏன்னா நான் முதலையே சொன்னேன், அவ முப்பெரும் தேவியர்களுடைய சொரூபமாக அங்கே காட்சி கொடுக்குறா அப்படின்னு. ஆக தாமரை மலர் வாங்கிட்டு போகலாம், தாழம்பூ வாங்கிட்டு போகலாம். என்ன உங்களுக்கு பிரியமான வஸ்துக்களோ அதை வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போய் கொடுத்து வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும்மா. சரிம்மா, நாங்கள் இப்போ காமாட்சி தாயாரை வீட்டில் வழிபாடு பண்ணலாமா? தாராளமாக வழிபாடு பண்ணலாம். காமாட்சி தாயாருக்குன்னு எத்தனையோ மந்திரங்கள் இருக்க தான் செய்து. அம்பிகை, எந்த அம்பிகை நீங்கள் வழிபாடு பண்ணாலும், எந்த அம்பிகையினோட புகைப்படம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னாலும் வழிபாடு பண்ணலாம். அம்மா எங்கள் வீட்டில் புகைப்படம் இல்லைம்மா, சிலை வழிபாடு, சிலை இருக்குமா தாயாருக்கு வச்சுக்கலாமா? இந்த கட்டவரல் சைஸ் சிலை வைக்கணும் தான் சொல்கிறாங்களே, பெரிய சிலை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே. அதுக்கும் மேலே அம்பிகையை வழிபாடு பண்ணால் அம்பிகை வீட்டில் நடமாடுவாளாமே, நடமாடட்டுமேம்மா. நம்மளோட தாய் நம்ம வீட்டில் நடமாடுறா, இதில் என்னம்மா தப்பு? அம்பிகைக்கு உயிர் வந்துடும் சொல்கிறாங்களேம்மா, உண்மை. நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணுறீங்க, ஒரு சிலையை வைக்கிறீங்க, ஒரு விக்கிரகத்தை வைக்கிறீங்கன்னா ஆரம்பத்தில் அது விக்கிரகம் தான். அதுக்கப்புறம் வழிபாடு பண்ண 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 உயிர் வந்துடும். உயிர் வருது அப்படின்னா நடமாட்டம் அப்படின்றது தெரியும். அம்பிகையினோட நடமாட்டம் வீட்டில் இருக்குது அப்படின்னா எப்படிமா கண்டுபிடிக்கலாம்? இது பல பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் வழிபாடு கொடுக்கும்போது மந்திர சித்தி பண்ணும்போது கண்டிப்பாக தெரியக்கூடிய விஷயம். எப்படி தெரியும்? மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்ல குங்குமத்தினோட வாசனை வரும். குங்குமத்தினோட வாசனை வருது அப்படின்னா தாயாரனோட நடமாட்டம் வீட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தமா. அதுக்கும் மேலே உங்களோட வழிபாடு தீவிரமாக தாயாரனோட கொலுசு சத்தத்தை கேட்பீங்க. அம்பிகை அப்படின்னாலே கொலுசு. எத்தனையோ பக்தர்களோட கனவுல எனக்கு கொலுசு வாங்கி கொடு அப்படின்னு தாயார் நிதர்சனமாக கேட்டதை வரலாறு எத்தனையோ இருக்கதாமா செய்து. புரியுதுங்களா? இப்போ நம்ம சக்தி பீடங்கள் அப்படின்னும் போது நிறைய சக்தி பீடங்கள் வெளி இடத்துல இருக்குது. அதாவது தமிழ்நாடு அல்லாமல் பல ஊர்களில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலே ரொம்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னா காஞ்சிபுரம். இங்கே காஞ்சிபுரத்தில் போயிட்டு அதுவும் நாபி பகுதி விழுந்த இடம், அதே மாதிரி நம்ம உடலுக்கு ஆதாரமாக இருந்த சில எலும்புகள் விழுந்த இடம் அப்படின்றதால அங்கே போய் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் தாயாரனோட கடாட்சம் சட்டுன்னு நம்மளுக்கு கிடைக்குமா. புரியுதுங்களா? இந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம். வீட்டில் வழிபாடு பண்ணுறீங்க, விக்கிரகம் வைக்கிறீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு நாளாவது நீங்கள் அபிஷேகம் அப்படின்றது பண்ணணும். எவ்வளோ பெரிய விக்கிரகமாக வைக்கலாம், எவ்வளோ பெரிய விக்கிரகனாலும் வைங்கம்மா, தப்பே இல்லை. உங்கள் அன்பு உண்மை அப்படின்னா சாணித்துவம் கெட்டு போயிடும். கோயிலில் தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய விக்கிரகம் வைக்கணும் அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாதுமா. வீட்டில் கூட வச்சு வழிபாடு பண்ணலாம். நிவேதனம் கண்டிப்பாக வைக்கணும். தாயாருக்கு மந்திர ஜபம் அப்படின்றது செய்யணும். எனக்கு மந்திரம்லாம் ஜபம் பெருசாக செய்ய தெரியாதுமா. அம்மா அம்மா அம்மான்னு தாயாரை வழிபாடு பண்ணுங்க. குங்குமார்ச்சனை பண்ணுங்க. தாயாரனோட 108 போற்றி இருக்கும். காமாட்சி தாயாருக்குன்னே 108 போற்றி இருக்குமா, அதையும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அதுக்கும் மேலே அம்பிகையினோட 108 போற்றியும் பண்ணி நீங்கள் வழிபாடு பண்ணலாம். எளிமையான வழிபாடு, இத்தனை விஷயம் இருக்குமா. அதுக்கும் மேலே தாயாரை பற்றின எத்தனையோ
உண்மைகள் இருக்க தான் செய்து. பக்தர்களுக்கு எத்தனையோ விதத்தில் அவள் பலன் கொடுத்துருக்கா. இனி வரும் பதிவுகளில் கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பார்த்திங்கன்னா பேசலாமா. ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.